H3N2 அப்படின்னு ஒரு வைரஸ் உலகளாவிய போய்கிட்டு கொண்டு இருக்கிறது. கராச்சியில் மட்டுமே ஒரு நாளைக்கு 50 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இங்கிலாந்தில் மட்டும் 8000 பேர் இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகளாவிய பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டுமே 29 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த வைரஸ் அடுத்த ஒரு மிக முக்கியமான இடத்த, அதாவது கொரோனாக்கு பிறகு அதிக அளவில் ஜனங்க பாதிக்கப்படுகிறதான ஒரு வைரஸாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு உலகளாவிய ஒரு அன்ரெஸ்ட் தன்மை, அதாவது ஒரு பக்கம் கொள்ளை நோய்களும், ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சிகளும், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட அடையாளங்களும், எல்லா பக்கமும் இது அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்கிறது. இதோடு கூட நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் தாய்வான்ல சைனாவுடையதான அச்சுறுத்தல் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் போய்கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் அத்தனையும் நடக்குது. இதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாம எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் நம்முடைய நிலைமை என்னங்கிறதா இப்போ கேள்வி. ஏன்னா மத்திய 24, 37, 38 அவர் சொல்றாரு, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த உணராது இருந்தார்கள் அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு உலகம் இருக்கு, திருச்சபையும் இருக்கு. நாம இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அந்த வேலையை மட்டும்தான் இப்ப நம்ம செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ரெடி பண்ணி அவர்கிட்ட போய் சேரணுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, இப்போ என்ன போயிட்டு இருக்கு உலகளாவியன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உலக பிரகாரமான அவங்க அரசியல்லையும் என்டர்டைன்மெண்ட்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்டா போயிட்டே இருக்கிற மாதிரி, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகமும் அரசியல்லையும் என்டர்டைன்மெண்ட்லையும் ரொம்ப சின்சியரா போயிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை சந்திப்பதற்கு மனவாட்டி சபை ரெடியா இருக்குதா? அதான் கேள்வி. ஒவ்வொரு நாளும் இனி தயாராக வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இனி வேற எந்த காரியத்தை பத்தி யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்ல. மிச்சதை எல்லாம் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அந்த வசனம் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சபை அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.